Hi, hello, learners. இந்த வீடியோல Outbreak of the World War and its Aftermath லெசனோட கண்டினியூவேஷனை பத்தி பார்க்கலாம். Scramble for Colonies. Scramble for Colonies அப்படின்னா காலனிகளுக்கான போட்டியை தான் என்ன சொல்லுவாங்கன்னா Scramble for Colonies அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு டைட்டிலும் கொடுத்திருப்பாங்க. என்னன்னா Capitalist Countries Race for Markets அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. Capitalist Countries என்னன்னா முதலாளித்துவ நாடுகள். முதலாளித்துவம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இப்போ ஒரு தொழிற்சாலை இருக்குன்னா முதலாளி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, லாபம் அனைத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா முதலாளியே எடுத்துப்பாங்க. இதுல அரசாங்கத்தோட தலையீடு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இந்த மாதிரி முதலாளித்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடுகள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா முதலாளித்துவ நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதலாளித்துவ நாடுகள்லாம் முக்கியமான ஒரு விஷயமா என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனை அதிகமாக்குறாங்க. அதாவது உற்பத்தியை என்ன பண்றாங்கன்னா அதிகமா ஆக்க முயற்சி பண்றாங்க. இப்படி ப்ரொடக்ஷன் அதிகமா பண்றது மூலமா என்ன ஆகும்னா அதிகமான லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படி அதிகமான கிடைக்கக்கூடிய லாபத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சர்ப்ளஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்ப்ளஸ் வெல்த்தை என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஃபேக்டரிஸ் அமைக்கிறதுக்கு, ஃபேக்டரிஸ்னா என்னன்னா தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு, ரயில்வேஸ் கட்டுறதுக்கு, இல்ல ஸ்டீம் ஷிப்ஸ் கப்பல்லாம் கட்டுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த சர்ப்ளஸ் வெல்த்தை என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறாங்க. 19ஆம் நூற்றாண்டு இறுதியில என்ன ஆகுதுன்னா ரெண்டு விஷயம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையுது. அது வந்து ஒன்னு வந்து கம்யூனிகேஷன், இன்னொன்னு வந்து டிரான்ஸ்போர்டேஷன். கம்யூனிகேஷனா என்னன்னா தகவல் தொடர்பு, டிரான்ஸ்போர்ட் வந்து போக்குவரத்து. இந்த ரெண்டுமே வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி என்ன ஆகுதுன்னா அடையுது. இதனால யூரோப்ல இருந்த நாடுகள்லாம் தங்களோட செல்வாக்க வந்து ஆப்பிரிக்கா அப்புறம் மத்த பகுதிகளை என்ன பண்ண செய்யறாங்கன்னா விரிவடைய செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டுல யூரோப் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கான்டினென்டா என்ன ஆகுதுன்னா மாற ஆரம்பிக்குது. இதுவே மத்த கான்டினென்டான ஆப்பிரிக்கா, ஏசியா மாதிரியான கான்டினென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அது காலனை செய்யப்பட்டுச்சு, சுரண்டப்பட்டுச்சு. சுரண்டப்படுறதுனா எக்ஸ்ப்ளாய்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய வளங்களை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து யூரோப்புக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா கொண்டு போயிருவாங்க. சோ இந்த காரணத்தினால யூரோப் வந்து ஒரு உன்னத நிலைமைக்கு போகுது. ஆப்பிரிக்கா, ஏசியா மாதிரியான நாடுகள்லாம் என்ன ஆகுதுன்னா காலனைஸ்டாவும் எக்ஸ்ப்ளாய்டும் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த யூரோப்லயே இங்கிலாந்து வந்து என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய முதலாளித்துவ நாடா மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த நாடுகள்லாம் பயங்கரமா போட்டி போறதுக்கான காரணம் அவங்களுக்கு மார்க்கெட்ஸ் தேவை. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பொருட்களை உற்பத்தி பண்றதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவை. சோ இந்த காரணத்தினால பெரிய நாடுகள்லாம் என்ன பண்றாங்கன்னா மத்த நாடுகளுக்கு ஓடி போய் நிலங்களை புடிச்சு தங்களோட பேரரசை என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா விரிவடை செஞ்சுக்கிட்டே போறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற கண்டென்ட் வந்து ரைஸ் ஃபார் மோனோபொலி கேபிட்டலிசம். மோனோபொலி கேபிட்டலிசம்னா என்னன்னா ஒற்றை முதலாளித்துவத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மோனோபொலி கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1870 அப்புறம் என்ன ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரியும் பினான்ஸும் ஒன்னா சேர்ந்து அதிகமான லாபத்தை அடைய முயற்சி பண்றாங்க. இண்டஸ்ட்ரினா என்னன்னா தொழில், பினான்ஸ் வந்து நிதி. சோ இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து பொருட்களை உற்பத்தி பண்றதா இருக்கலாம், அதுக்கப்புறம் கேபிட்டலா இருக்கலாம், இந்த முதலீடு பண்றதெல்லாம் இருக்குல்ல, இதோட அவங்க என்ன பண்றாங்கன்னா அதிகமான லாபத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவே எங்க போய் முடியுதுன்னா இம்பீரியலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல போய் முடியும். இம்பீரியலிசம் அப்படின்னா என்னன்னா ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு சக்தி வாய்ந்த நாடாதான் என்ன சொல்லுவாங்கன்னா இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இம்பீரியலிசத்தினால இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரீ ட்ரேட் கம்ப்ளீட்டா என்ன ஆகுதுன்னா குறைஞ்சு போயிருது. ஃப்ரீ ட்ரேட்னா என்ன, சுதந்திரமா வியாபாரம் பண்றது. ஒரு வியாபாரி இருக்காருன்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் என்ன பண்றாங்கன்னா வியாபாரம் பண்றது. அந்த அமைப்பு வந்து என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டா குறைஞ்சு போயிருது. இப்போ என்ன வந்துருச்சுன்னா ட்ரஸ்டும் கார்டல்ஸும் வர ஆரம்பிச்சிச்சு. ட்ரஸ்ட் வந்து எங்கன்னா அமெரிக்கால, கார்டல்ஸ் வந்து ஜெர்மனில. ட்ரஸ்ட்னா என்னன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் அமைப்பை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ட்ரஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்றது, டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, இதெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கட்டுப்படுத்துவாங்க. ப்ரொடக்ஷனா உற்பத்தி, டிஸ்ட்ரிபியூஷனா பொருட்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் சேர்க்கிறது. இது எல்லாமே அவங்களோட லாபத்துக்காக இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. குறிப்பா எதுல கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா சப்ளையும் பிரைஸையும் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு எவ்வளவு பொருட்கள் போகணும் அப்படிங்கறதான் சப்ளை. இன்னொன்னு வந்து அந்த இடத்துக்கு எவ்வளவு விலையில வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னன்னா பிரைஸ். சோ இது வந்து தங்களோட லாபத்துக்காக ஒரு பெரிய நிறுவனம் தங்களோட லாபத்துக்காக சப்ளையும் பிரைஸையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இம்பீரியலிசம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா கேபிட்டலிசம் இனோவேட்டிவ்லி லீட் டு இம்பீரியலிசம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. என்னன்னா முதலாளித்துவம் வந்து தவிர்க்க முடியாம அது எதுல போய் முடியும் அப்படின்னா இம்பீரியலிசத்துல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா ரஷ்யாவோட ஒரு தலைவரான லெனின் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. என்னன்னா இம்பீரியலிசம் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த இம்பீரியலிசம் வந்து முதலாளித்துவத்தோட உயர்ந்த நிலை, உச்ச நிலை அப்படின்னு என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு.
சோ இப்படி இருந்த இம்பீரியலிசம் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த நாடுகள் எல்லாமே அவங்களுக்கு மார்க்கெட்ஸ் தேவை. தொழில் புரட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அதிகமான பொருட்களை தொழிற்சாலையில உற்பத்தி பண்றாங்க. அந்த அதிகமான பொருட்களை உற்பத்தி பண்றதுனால அந்த பொருட்கள்லாம் விற்பனை பண்றதுக்கு அவங்களுக்கு மார்க்கெட் தேவை. அது மட்டும் இல்லாம இந்த தொழிற்சாலையில உற்பத்தி பண்றதுக்கு அவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவை. சோ இந்த ரா மெட்டீரியல்ஸ்க்காகவும் சந்தைகளுக்காகவும் என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து வேற ஒரு நாடுகளுக்கு போறது, அந்த நாட்டை வந்து என்ன பண்றதுன்னா பிடிக்கிறது. இந்த நாடுகளை பிடிக்கிறதுக்காக அவங்களுக்கு என்ன தேவைன்னா மிலிட்டரி எல்லாம் தேவை. நாடுகளை பிடிக்கிறதுக்கு அவங்க வார்ல இன்வால்வ் ஆக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். சோ இப்படி மிலிட்டரி வார் இதெல்லாம் வந்து ஒரு காரணமாவே மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த இம்பீரியலிசம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, ஒரு முறையாவே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோல இந்த லெசனோட கண்டினியூஷனை பத்தி பார்க்கலாம். பாய், see you in the next video.